நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 10/6/2024 முதல் 16/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2-3 பாதங்கள் 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. புத பகவான் தனது இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சுமாராக இருக்குமா, ஒரு சூப்பராக இருக்குமா? என்னங்க, ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். அவர் என்ன மாதம் 12 மாதமாக உட்காந்துருக்காரு ஆட்சி ஒரே இடத்துல. ஒரு மாதம் தாங்க தன்னுடைய வீட்டுக்கு வரார். அப்போது தன்னுடைய 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது 10ஐ பலப்படுத்துவாரா இல்லையா? தொழிலில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை தருவாரா? நல்லது செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் பிற எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லோருக்குமே இந்த வாரம் தொழில் அமைஞ்சி நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய மெச்சக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? 9-10 இருக்கார். சூப்பர். அப்போ நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் 7 ராகு இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அது குறிப்பாக 3ஆம் இடம் செவ்வாயனுடைய வீடாக இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்க 10-11 இருக்கிற உங்களுக்கு இப்போது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு வசப்படும். அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இல்லை வேலைக்காக எக்ஸாம், எது எழுதினாலும் தேர்ச்சி பெற்று முன்னணிக்கு வரக்கூடிய சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தில் ராகு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கூட்டாளிகள்கிட்ட பார்த்து பேசுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எதிரோடு, பக்கத்தோடு, அக்கம் பக்கம், நீங்கள் எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணி எல்லோரும் மூஞ்சி ஒருன்னு வச்சுருப்பாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க. நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல். அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க.
மற்றபடி 9ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறீங்க, உயர்கல்விக்கு போகிறீங்க, சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க, எதுக்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாவுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும், சந்தோஷமாகும். நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றுபவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்டீரியர் டெக்கரேஷன், வர்ணம், அதாவது பெயிண்டர்ஸ், அதாவது கலை நுணுக்கங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள், ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் வரைகிறவங்க, இவெல்லாருக்குமே சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. உத்தியோகஸ்தானம், அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமான ஒரு வாரம். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் வேணுமா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் வேணுமா இன்க்ரிமெண்ட், எது உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தருணம் வந்தாச்சு. அதில் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலை. என்னதான் இருந்தாலும் 12ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் செலவினங்கள், சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படும். எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 9ல் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்றதால இந்த 9ஆம் இடம் சிறப்பாகிறது. அதாவது தந்தை வழி சொந்தங்களால், மூதாதையர் சொத்துக்களால் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சூரியனும் குருவும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், தரகர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் சனி பார்வையில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மற்றவர்களால் சீட்டிங், அதாவது ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு உங்களுடைய பொருட்கள் களவாடப்படலாம். இல்லை நீங்களே ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வரும்போது மறந்து வச்சுட்டு வந்துடலாம். அப்படி ஒரு நிலை வரும். விழிப்புணர்ச்சியோடு இருங்க. ஆனாலும் குருவருளும் திருவருளும் உங்களை காப்பாற்றப் போவதால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி, ஒரு பொற்காலம். இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.